ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு மேல வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமா இருக்கு. இப்போ மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்களே, குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடுச்சு. அப்ப அவன் எவ்வளோ பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரையானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்ட்ல காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாசம் ஆகுது, நான் தூங்கி 6 மாசம் ஆகுது, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, இது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்ப அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில, பை செகண்ட்ல, இமை பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி, இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம், கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்க இருந்து எங்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:10:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து
கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்ப பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது. அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுக்கோமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த குரு பயிற்சியால என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியாக ரிஷப ராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்லாம அதை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சம் அடைகிறார். இந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேல என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போதுதாங்க அஷ்ட ஐஸ்வர்யம். அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பதிவின் தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், அது ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். குரு வீடு, சுக்கிரன் வீடு, இதெல்லாம் அந்த பிளானட்ஸ் காம்பினேஷன்லாம் சொல்லியிருந்தேன். இது நாள் வரை இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12வது பாவத்துல விரயஸ்தானத்துல இருந்தார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய செலவு வர வேண்டியது, அல்லது மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்றம் வர வேண்டியது அந்த குருவால். அது ரொம்ப சிம்பிளா தலைக்கு தலப்பாவான்னு போயிடுச்சு, ஹெல்மெட்டோட போயிடுச்சுங்கிற கதையா. அந்த காலத்து தலப்பா, இன்னைக்கு ஹெல்மெட். அப்ப தலைக்கு வந்த ஆபத்து ஹெல்மெட்டோட போச்சுங்கிற கதையா. இது ஒரு பெரிய வீண் விரயம் உங்களுக்கு ஏற்படணும். அந்த வீண் விரயத்தை இந்த குரு பகவான் குறைச்சி கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப நியாயமா பார்த்தா ரிஷபராசி நேயர்களே, அந்த குரு பகவான் கடந்த ஒரு வருஷமா உங்களை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த ரிஷபராசி நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, குரு 12ல இருக்காரு, எனக்கு விரயத்தை ஏற்படுத்துறாரு, நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அது பண்ணாரு, இது எனக்கு ரிப்போர்ட் எடுக்க வச்சாரு, அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இது அப்ப வீண் செலவு, பெரிய பெரிய செலவா ஆக வேண்டியதை குரு பகவான் குறைச்சி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி உங்களை பாதுகாப்பா வச்சிருந்திருக்கிறார் அந்த குரு பகவான். அப்ப அந்த விரய காலங்கள்லாம் முடிஞ்சு சுபஸ்தானத்திற்கு, ஜென்மத்திற்கு குரு வருகிறார். பொதுவா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். இதுவும் ஜோதிட வாக்கியம் தான். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். இப்போ உங்க 5ஆம் பாவத்தை பார்ப்பார், உங்க 7ஆம் பாவத்தை பார்ப்பார், உங்க 9ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் பார்வையாக கன்னிராசி, 7வது பார்வையாக விருச்சக ராசி, அதே போல உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தை, மகர ராசியை இந்த குரு பகவான் பார்க்கிறார்.
அப்போ உங்களுக்கு எதெல்லாம் நடக்கும்? உங்க பூர்வ புண்ணியம் அங்கே ஆக்டிவேட் ஆகும். உங்க அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, உங்க தாத்தா வழிய சொத்து, உங்க பாட்டி வழிய சொத்து, உங்க மாமா வழி சொத்து, இந்த மாதிரி பூர்வீகத்துல உங்க 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 ஏதோ ஒரு கைடானா இருந்து, கார்டியனா இருந்து அவங்க கூட உங்களை இதை கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கலாம். அப்ப ஜென்ம ஜென்மாந்தரத்தில் இதை கூட எழுதிக்கோங்க. ஜென்ம ஜென்மாந்தரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். ரிஷப ராசி நேயர்கள், எப்படி ஜென்ம ஜென்மாவா செஞ்ச பாவம் மட்டும் நமக்கு வருமோ, எப்படி ஜென்ம ஜென்மாந்திரமா செய்த கர்ம வினை உங்களை துரத்துமோ, அதை போல ஜென்ம ஜென்மாந்திரமா இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதை முடிச்சு கட்டு உடைக்கப்படும். ஆஹா ஊகோடு இருப்பாங்க, ஊரை விட்டு வெளியில வந்து நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்திருப்பாங்க. ஆனா 99% வேலை முடிஞ்சிடும், 1% வேலை முடியாது. 99.99% வேலை கூட முடிஞ்சிடும். பணம் கையில வாங்கணும்தான் விஷயம். ஆனா அது வந்து சேராது. டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. அப்ப எடுக்கக்கூடிய காரியம் நெருங்கி போகும், ஆனா கிட்ட போயிட்டு நின்னுடும். அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். ரிஷபராசி நேயர்கள், இன்னும் ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். உங்களுடைய வருமான பிரச்சனை, உங்களுடைய கடன் பிரச்சனை, தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் தொழில் எப்படி நடக்குது, ஏன் உங்களுக்கு தொழில் நடக்கலை, இது எல்லாமே கூட சொல்ல முடியும். ஆனால் அதில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். இனி நடக்க வேண்டியது தான் முக்கியம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் இங்கே வேலை செய்கிறது. அதே போல 7ஆம் பாவம் குடும்பம், கூட்டு தொழில், வெளிநாட்டு பயணங்கள், பிரயாணம், வெளியூர் போறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷபராசி என்பர் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்தானத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல அவங்க இருக்காங்க. உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு அரசாங்க பதவியில் அவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லுமே, அவங்க கிடையாது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஜேடியா இருக்கலாம், அல்லது ஒரு ஏஇயா இருக்கலாம், அல்லது ஒரு எஸ்டிஓவா இருக்கலாம், இஇயா இருக்கலாம், அது ஒரு டைரக்டர், செக்ரட்டரி, சீஃப், அவங்களால அரசாங்க பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. 2 குழந்தை பிறந்துடுச்சு. அந்த அம்மா மனைவி வந்து பிரச்சனை பண்றாங்க. ரிஷபராசி எப்போ 12 ஆண்டுகள் கழித்து கல்யாணமாகி 12 வருஷம் கழிச்சு பிரச்சனை பண்றாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஜாதகத்தை வாங்கி பார்த்தா பிரச்சனை ரிஷபராசி. அப்ப என்ன சொன்னா, ஊரு விட்டு ஊர் போங்க, இடமாற்றம் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த இடத்த விட்டு, ஊரை விட்டு வெளியில கிளம்புங்க, அப்பதான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அதை போல 7ஆம் பாவத்தை பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனைகள் விலகும். குடும்பமோ கம்பெனியோ பிசினஸோ அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்க புதுசா தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப புதிய தொழில் தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா இடமாற்றங்கள் வச்சுக்கிட்டா நல்லது. ஊர் விட்டு ஊர் மாறுவது நல்லது, வீடு மாறுவது நல்லது. புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும். அதே போல பார்ட்னர்ஸ், அங்கேயும் பழைய ஆள் வெளியில போயிட்டு புது ஆள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் குறையும். இப்படி பல நன்மைகள் நடைபெறும் ரிஷபராசி நேயர்கள். அதே போல பாக்கியஸ்தானம், நான் சொன்னேன், அந்த 99.99% எல்லாம் நடந்துடும். அந்த 1% வேலை நிற்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 1% வேலையும் பூர்த்தி ஆகும். நம்மிடத்துல எத்தனையோ அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், பில்டர்ஸ், இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட, உயர்ந்த மனிதர்கள் கூட, நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அப்ப இவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்வது உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே இந்த குரு பெயர்ச்சி நல்ல வளர்ச்சியை கொடுக்க போவது, கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள். மெயினா உடல்நிலை ஆரோக்கியம். இந்த உடல்நிலை ஆரோக்கியத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதே போல தேவையில்லாத தன விரயம்,
வீண் விரயம், வீண் செலவு, திரவிய விரயம் இவையெல்லாம் குறைஞ்சு நல்ல லாபம் ஏற்படும். சுப லாபங்கள் ஏற்படும், விரயங்கள் குறையும், லாபம் இந்த தட்டு விரயம்ங்கிற தட்டு தராசு தட்டு குறைஞ்சி லாபம்ங்கிற தட்டு மேலம் ஓங்கும். அப்ப வாழ்க்கையில் லாபங்கள் அதிகரிக்கும், கவலை குறையும். கவலை வேண்டாம் ரிஷபராசி. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. இந்த கவலையை பற்றி நம்ம இன்னும் 1/2 மணி நேரம் பேசலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பை பற்றி கவலை, குடும்பமாக இருந்தால் மனைவிகளுக்கு கவலை, அந்த மாதிரி அந்தந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் குறையும் ரிஷபராசி நண்பர்கள். தன லாபம், திரவிய லாபம் அங்கே ஏற்படும். சுகம் அதிகரிக்கும், விரோதம் குறையும், வியாதிகள் குறையும், காரிய கேடுகள் இருக்குமேயானால், செய்கின்ற செயல்பாடுகளிலே ஏதேனும் கெடுதல்கள் ஏற்படுமேயானால் அந்த கெடுதல்கள் எல்லாம் மறைந்து எடுத்த காரியத்தை நல்லா சக்சஸா செய்து முடிப்பீங்க. வெற்றி பெறும், நீங்க எடுத்த காரியம் வெற்றி பெறும், நல்லா சக்சஸா செஞ்சு முடிப்பீங்க ரிஷபராசி. நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஆரோக்கிய கவலைகள், உடலை பற்றிய கவலைகள், அங்க வலிக்குது இங்க வலிக்குது, பயமா இருக்கு, மரண பயமா இருக்கு, யாரோ வந்து 2 பேர் கூப்பிடாமல் இருக்கு. அதே போல சைவ கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசிய தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இன்னும் ஏமாற்று வேலைகள், புதையல் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறையும். சுகம் அபிவிருத்தியாகும், சங்கடங்கள் குறையும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது, அதான் சொன்ன இடமாற்றம் வரும்னு சொல்லிட்டு நான் உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலை கிடைக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் குறையிறது, நிறைய வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, எதுவாக இருந்தாலும் சரிதான். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நிறைய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். பிரயாணத்தினாலே லாபம் ஏற்படும். அதே போல காரிய தாமதம், எடுக்கின்ற காரியத்திலே தாமதங்கள் ஏற்படுமே ஆனால் அந்த காரிய தாமதங்கள் விலகும், வியாதிகள் குறையும், சந்தோஷம் அதிகரிக்கும், சுகம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், தன விரயமாவது தடுக்கப்படும், துன்பங்கள் குறையும். அதோடு மட்டுமல்ல, ராசிக்கு 7வது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எல்லா விதமான திருமணங்களும் நடைபெறும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், எல்லா திருமணமும் நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருடம், இந்த 1 வருஷமும் குரு பெயர்ச்சிக்கு ரிஷபராசிக்கு அதிகப்படியான லாபம் 80% வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அல்லது கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு சரியான வழிகாட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.